ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நல்லா கேட்டுக்குங்க. நிறைய பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இப்போல்லாம் ரேஷன் அரிசியில் கருப்பு கலர் அரிசியெல்லாம் வர்றதில்ல, கல்லும் வர்றதில்ல. இருந்தாலும் ஒரு தடவைக்கு நீங்கள் கல் இருக்கான்னு சரி பார்த்துக்குங்க. கல் இருந்துச்சுன்னா அரிசியை கழுவுறும் போது அரிஞ்சு எடுத்துக்கலாம். 5 கிலோ பச்சரிசிக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புழுங்கரிசி போடணும். புழுங்கரிசி போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை நல்லா இல்லை அப்படின்னாக்கா சாப்பாட்டு அரிசியை போட்டுக்குங்க. 2 கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். இது எதுக்குன்னா பச்சரிசி வேறண்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக. குறைந்தது 2 நாளைக்காவது நல்லா வெயிலில் காயணும். குறைந்தபட்சம் 8 தடவையாவது நீங்கள் கழுவணும். அப்போ தான் அந்த மூட்டை ஸ்மெல் போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சி நீங்கள் வச்சுருக்கீங்க அரிசி மாவு உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருது. நீங்கள் சலிச்சு வச்சுக்கோங்க. நான் வீட்டிலையே அரைக்கிற மிஷின் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு சலிச்சே வந்துடும், ஆயிலும் வராது. இருந்தாலும் ஒரு தடவை நான் சலிச்சு வச்சுக்குவேன் ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அப்படி வைக்கிறம்போது அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு துணியை எடுத்து மேலே கட்டி வைக்கணும். ஏன்னாக்கா எப்பயும் அரிசி மாவில் ஒரு எண்ணெய் பிரிகிற ஸ்மெல் வந்துடும். அந்த வாசனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் துணியை போட்டு தான் கட்டி வைக்கணும். எவ்வளோ காஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் கடை அரிசிலேயே வாங்கி நீங்கள் அரைச்சி வச்சிங்கனாலும் சரி, இந்த மாதிரி இடியாப்பம் மாவில் உங்களுக்கு வாசனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு கயிறையோ இல்லை வேறு எதையோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய டைம் ஆகும், ஒரு எரிச்சலாக வரும். என்னடா இவ்வளோ வேலை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு வாய் சின்னதாக இருக்கிற பாத்திரத்தில் தான் போட்டு வச்சுருந்தேன். இதில் கட்டி வச்சுருக்கிற எலாஸ்டிக் மீட்டர் 3 ரூபா தான். உங்களுக்கு 1/2 மீட்டர் கூட செலவாகாது. ஒரு முடிச்சு இதுக்கேற்ற மாதிரி வேரியஸ் சைஸில் நீங்களே முடிச்சு போட்டுக்கலாம். துணி இந்த மாதிரி கட்டி வைக்கிறம்போது உங்களுக்கு தூசியோ இல்லை வேறு எதுவும் பூச்சியோ மாவில் உட்காராது. நீங்கள் இப்படியே வெயிலில் வைக்கிறனாலும் வைக்கலாங்க. வெயிலையே வைக்க வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு இதை வெயிலில் வச்சு தான் நம்ம அரைச்சோம். அரிசி நல்லா சூப்பராக காஞ்சதுக்கப்புறம் தான் அரைச்சோம். ஸோ இது கெட்டே போகாதுங்க. இது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் முடிக்க அப்படியே இருக்கும் இந்த மாவு. இதில் இடியாப்பம், அரிசி ரொட்டி, மற்ற பலகாரங்கள், கடலை மாவு கூட சேர்த்து என்ன சுடணுமோ சுட்டுக்கலாம். உளுந்த வடைக்கு இந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை செய்யலாம். இதில் நிறைய யூசஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு ரெசிபி போடும்போதும் இந்த மாவை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வேறு ஏதாவது மாவை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதுதாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற இடியாப்ப மாவு. இந்த இடியாப்ப மாவில் நீங்கள் ராகி சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராகி இடியாப்பம் வந்துடும். அதே மாதிரி கோதுமை சேர்த்திங்கனாக்கா கோதுமை இடியாப்பம் வந்துடும். நீங்கள் எப்பையும் பிள்ளைங்களுக்கும் சரி நீங்களும் சரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கனாக்கா பேக்கெட்டுக்கு பின்னாடி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படி பார்க்குறம்போது அதில் 30% தான் ராகியோ அப்படி இல்லைன்னா கோதுமையோ இல்லை வேறு வரகு, திணை இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். மற்ற 70% மைதா தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த அரிசி மாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உடனே என்ன வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ராகியை கொஞ்சோண்டு வறுத்து இந்த அரிசி மாவில் நீங்கள் கலந்து ராகி இடியாப்பம் போட்டுக்கலாம். ரொம்ப சுலபமான வழிமுறைகள் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம இங்கே வியாபாரம் பண்ண போகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு சின்ன உழைப்பு போட்டோம்னாக்கா இது அப்படியே இருக்கும். இந்த மாவு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் மேலே இந்த 5 கிலோங்கிறது இருக்கும் உங்களுக்கு. இதில் அரிசி செலவுலேருந்து ஹோட்டல் செலவு எல்லாத்தையுமே நம்ம தடை பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே செஞ்சு கொடுக்குறம்போது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சிறந்த உணவை தரோங்கிறது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த ஒரு மன திருப்தி தாங்க வேணும். இந்த மாதிரி வைக்கிறம்போது எதுக்காக இந்த துணியை கட்டி போட்டு வச்சுருக்கேனாக்கா எண்ணெய் வாசனை வராமல். இது தாங்க நுணுக்கம். இந்த பதிவு போட்டதுக்கு இது மட்டும்தான் காரணம். இந்த நுணுக்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். அதில் ஒரு 2 டிப்ஸையும் சேர்த்து சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி துணியை போட்டு வச்சிங்கனாக்கா எந்த மாவுலேயும் ஒரு வாசனை வராது. எண்ணெய் மாதிரி வாசனை வரும். குறிப்பாக இந்த அரிசி மாவில் வரும். நீங்கள் இந்த ரேஷன் அரிசியவே இந்த மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே கமெண்ட்டில் கமெண்ட் போடுவீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.